அந்த காலகட்டத்தில் ரேஷன் கடையில் 11 மாசம் விலையில்லா பொருள் கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம். அது மட்டும் இல்ல, நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட உணவு கொடுத்தோம். பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு சுட சுட உணவு கொடுத்தோம். இன்னைக்கு அந்த 3 வேளையும் இன்னைக்கு கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் இல்லத்துக்கே சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அப்பொழுது 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம், 1000 ரூபாய் குடும்பத்துக்கு கொடுத்தோம். அங்க சிகிச்சை பெறுகளுக்கு சத்தான உணவு கொடுத்து விரைவாக குணப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பிச்ச அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கொரோனா காலத்தில் அந்த நோய் எப்படி வரும், அதை எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு எதுவுமே தெரியாத காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திறமையா கையாண்டு நம்முடைய மருத்துவ நிபுணர் குழு மூலமாக இந்த நோய் எப்படி வருகிறது, அதை எப்படி தடுக்க முடியும், என்ன சிகிச்சை அளிக்க முடியும் என்பதெல்லாம் கண்டறிந்து உரிய முறையில் சிகிச்சை அளித்து விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. எங்க ஆட்சி பார்த்தா இரண்டு ஆட்சின்னு சொல்றீங்க. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் இரண்டு ஆட்சின்னு சொல்றாரு. உங்க ஆட்சியில் என்ன செஞ்சீங்க 3 ஆண்டு காலத்தில்? எங்களுடைய ஆட்சியில் 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே வருஷத்தில் கொண்டாந்தோம். உங்களால் முடிஞ்சுதான். இங்க கூட தென்காசி மாவட்டத்தில் இந்த மாவட்ட மக்களுடைய கருத்தை கேட்டு திருநெல்வேலி மாவட்டத்தை பிரித்து தென்காசியை தலைமுறையாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களே. அதே ஆலங்குளத்தில் பெண்களுக்கு அரசு மகளிர் கல்வி அறிவியல் கல்லூரி கொடுத்து 10.5 கோடி கட்டடத்தை கொடுத்தோம். அதே போல தென்காசியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் குடியிருப்பு நீதிபதிகளுக்கு 15 கோடி. தென்காசி சட்டமன்ற தொகுதியில் விவசாயிகளுக்கு 90 கோடி கடன் தள்ளுபடி. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரே 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் கடன் தள்ளுபடி செஞ்சோம். அம்மா இருக்கும்போது 2016 கடன் தள்ளுபடி, 2021 12,110 கோடி விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். உங்களால் முடிஞ்சுதா? அதுமல்ல, சுரண்டை அரசு காமராஜர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடியில் புதிய கட்டடம். சுரண்டை நகராட்சி அனுமன் ஆற்றின் குறுக்கே சுமார் 4 கோடியில் பாலம். இப்படி நிறைய திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டுகின்ற நேரத்தில் சொல்லி மரியாதைக்குரிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை இரட்டை லட்சத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி தேடித்தார்கள். நல்லவர், வல்லவர், திறமையானவர், உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க ஒரு நல்ல மனிதர், படித்தவர், பண்பாளர். அவருக்கு உங்களுடைய பொன்னான வாக்கினை 8 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஒன்றாக இணைந்து வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்து பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று சொல்லி தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத உரத்த குரல்ல திருப்பி சொல்ல வேண்டும். நான் சொல்றத உரத்த குரல்ல திருப்பி சொல்ல வேண்டும். ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு, வாக்களிப்பீர் இரட்டலைக்கு.